சப்பாத்தி ரோல், உருளைக்கிழங்கு ரோல் எல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு ரோல் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம் இது. சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, மைதா மாவு. இதை மாதிரி உருளைக்கிழங்கு மண்ணாக இருக்கும். தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. நல்லா நம்ம தோலை உரித்து தான் செய்ய போகிறோம். அவிச்சி தோலை சீவப்பதில் அதனால் நல்லா கழுவிடுங்க. மண் இருக்கும், நல்லா இதை மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் போட்டு அவிச்சி எடுத்துக்கலாம். எப்படி அவிக்கலாம் பாருங்கள். அப்படியே முழுசாக போட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. வெயிட் போட்டு 2 விசில் விடுங்க, வெந்துடும். 2 விசில் போதும். அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரெட்டு எப்படி கட் பண்ணி செய்யலான்னு பார்க்குறோங்க. அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு மடிக்க ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் 4 சைடும் கட் பண்ணி வச்சுருங்க. இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு கட் பண்ணியாச்சு. எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒன்றாவும் கட் பண்ணலாம், 2ஆக கட்டலாம், பார்த்து கட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை மாதிரி வச்சு கொஞ்சம் அப்படியே இதை வச்சு பூரி கட்டி வச்சு இதை மாதிரி திரட்டிடுங்க. கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். அப்போ நம்ம உள்ளே வச்சு உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாக செஞ்சு பிச்சிடாதீங்க, பொறுமையாக இது மாதிரி செய்யுங்க. பாருங்கள், சாஃப்டாகிடும். அது பண்ணோம்னா வச்சு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா ப்ரெட்டையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வெங்காயம் அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் எவ்வளோ பொடிசாக அரிங்களோ அதை மாதிரி அரிஞ்சிக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கணும். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் கத்தியில் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் பொடிசாக. நான் இது மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு ஜார்லெல்லாம் போட்டு அடிக்காதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும். வெங்காயம் வாசனை அடிக்கும். அதனால் இதை மாதிரி குட்டி குட்டியாக பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டு இதை மாதிரி அடிச்சுட்டு நான் பொடிஸ் பாருங்கள் எப்படி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ தூரம் பொடிசாக ஆகிடுச்சு. நீங்கள் கையில் பொடிசாக அரிஞ்சால் கூட பரவாயில்ல. ரொம்ப பொடிசாக இருக்கணும் வெங்காயம். அவ்வளோ வெங்காயம் அரிஞ்சாச்சு. இப்போது உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். தண்ணி எடுத்துகிட்டு ஆற வச்சிடணும். இப்போ இதை உரிச்சிடலாம். ஈஸியாக வரும் உரிக்கிறதுக்கு. ஆறிடுச்சின்னு வச்சுங்க, ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறின பிறகு நீங்கள் உரிங்க. அதுதான் உரிச்சாச்சு. இப்போ நம்ம எதில் பிசைய போகிறோமோ அதில் இப்போ சேர்த்துருங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா மசிச்சிடுங்க. நல்லா மசிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்க மாதிரி அதை எடுத்து சேர்த்துருங்க. கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு. தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிருங்க. இது மாதிரி தண்ணியே ஊற்றக்கூடாது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி பிசைஞ்சாச்சு. ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் இதை மாதிரி பிசைஞ்சிருங்க. வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கும், அந்த உருளைக்கிழங்கு. அதனால் கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ இதில் ப்ரெட்டு தூள்லாம் போட போகிறதில்ல. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ
இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது ப்ரெட் உள்ள வைக்கிற மாதிரி கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைஸ் உங்களுக்கு தெரியலை, அது மாதிரி செஞ்சு இதை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க முதல்லையே. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்குது. அப்பப்போ செய்ய முடியாது. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த மைதா மாவில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிடுங்க, கட்டி விடக்கூடாது, நல்லா கரைங்க. அவ்வளோதான், கரைச்சாச்சு. இதையும் ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான், மைதா மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டில் எப்படி வச்சு மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியான முறையில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஈஸி மடிக்கிறது. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிங்க, ரொம்ப ஈஸியாக வரும். எல்லாம் இது மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நினைப்பாங்க, கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி. நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்க. அந்த மைதா மாவு எடுத்து அந்த ப்ரெட்டில் வச்சு ஓரமாக தடவிடுங்க. தடவிட்டு இதை பொறுமையாக இதை மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு அதில் போய் அப்படி ஒட்ட வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா அதில் ஒட்டிடும். பாருங்கள், ஒட்டிச்சு பாருங்கள். இப்போ எடுத்து இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. பிச்சுக்காது, ஓரமாக வச்சுருங்க அப்படியே. அவ்வளோதான், வச்சாச்சு. திருப்பியும் ப்ரெட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சிங்க பாருங்கள். அதே மாதிரி செய்யுங்க. எண்ணெயில் போட்டால் பிச்சுக்கோன்னு நினைப்பீங்க, பிக்காது. இதை மாதிரி பொறுமையாக சுற்றி விடுங்க. பாருங்கள், அதில் போய் அப்படி ஒட்டி இதை மாதிரி ஒட்ட வச்சுருங்க. அவ்வளோதான், 2 இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுருங்க. இப்போ நான் இன்னொரு மாதிரி சொல்லி கொடுக்குறேன், இதை மாதிரியும் ஒட்டலாம். இந்த பாருங்கள், இது மாதிரி தடவிட்டு இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை மாதிரி வச்சுட்டு பாருங்கள், இது மாதிரி சுற்றிட்டு இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இதை மாதிரி ஒட்டிட்டு இதை மாதிரி கொஞ்சம் இந்த சைடு தடவிடுங்க, ஒட்டிடுங்க அதில். இது ஈஸியாக இருந்தாலும் இதுவும் செய்யுங்க. நீங்கள் இதை எடுத்து இப்படி தடவிட்டு இதில் இப்படி ஒட்டிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அது மாதிரி இதையும் 4 சைடும் ஒட்டிட்டு அவ்வளோதான், இதுவும் ஒட்டிடுச்சு. இப்படியும் செய்யலாம். அவ்வளோதான், ப்ரெட் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா ப்ரெட்டையும் ஒட்டி ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் எப்படி போட்டு பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி இதை மாதிரி தட்டில் அடுக்கிடுங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை கரெக்டாக இதை மாதிரி அடுக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். இதை பாருங்கள், எண்ணெய் நம்ம எவ்வளோ ஊற்றிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் மீடியமாக எண்ணெயை வைங்க, ரொம்ப ஸ்லோவாக வச்சிடாதீங்க. மீடியமாக வச்சு இதை வேக வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சே வரல. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, எண்ணெயில் போட்டால் பிரியாது. நான் எப்படி சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி செய்யுங்க, ஈஸியாக செய்யலாம் உங்களுக்கு. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. நம்ம இப்போ இன்னொரு சைடு திருப்பி காமிக்கிறேன். திருப்பி காமிச்சாலும் பிரியாது, கரெக்டாக இருக்கும். இப்போ எப்படி நான் திருப்புறேன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இது மாதிரி திருப்பி விடுங்க. உடையவே உடையாது, பிரிஞ்சும் வராது. ஒட்டவும் ஒட்டாது, பிரிஞ்சியும் வராது. பொறுமையாக திருப்புங்க, வேகமாக திருப்பாதீங்க, மெதுவாக திருப்பி விடுங்க.
ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி விட்டோம். இன்னொரு சைடு இது வந்து திருப்பி விடுவோம், திருப்பி போடணும். ஒரு சைடு வெள்ளையாக இருக்குது, திருப்பி அதையும் அதை திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பொறுமையாக செய்யுங்க. எண்ணெய் வேகமாகலாம் எடுத்து போட்டுறாதீங்க, எண்ணெய் தெறிக்காதனால பாருங்கள். ஸ்லோவாக வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் வேகமாக வச்சு செவுக்க விட்றேன். கொஞ்சம் ஸ்லோவாக வெந்துருச்சு. இப்போ வேகமாக வச்சு நல்லா செவுக்க விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, கொஞ்சம் வேகமாக வச்சு செவந்த உடனே இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயை எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. உடனே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ ஈஸி பாருங்கள் இது. ஒரு சைடு வந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி விட்ருங்க. 2 சைடு வெந்த உடனே வேகமாக எண்ணெய் வச்சு இதை மாதிரி நல்லா செவந்த உடனே எடுத்துருங்க. டக்குன்னு எடுத்துடலாம். எண்ணெய் வேகமாக வைங்க, அப்போ தான் இது செவுக்கும். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. நான் அடுத்த வீடியோவில் பன்னீர் சீஸ் இது உள்ளே வச்சு எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோ நான் போடுறேன். பன்னீரும் சீஸும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்றும் சிம்பிளாக வச்சு சாப்பிட்றோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை மாதிரி வச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் சீஸ் வச்சா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். அது பன்னீர் சீஸ்னாவே எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. அதனால் அதை வச்சு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுட்டேன். நீங்களும் இதே பார்த்து செஞ்சீங்கன்னா கஷ்டமே இருக்காது, ஈஸியாக செஞ்சிடலாம். ப்ரெட்டு ரோல் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு டக்குன்னு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. சாஸ் வச்சு சாப்பிடுங்க. சாஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்படியே சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. உடனே ஒரு ப்ரெட்டை வாங்கி செஞ்சுருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.